ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு சிஎன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம். ஆனால் இன்னைக்கு கார்த்திகை இல்லை. ஆனால் எங்கள் காலேஜ் லீவ் விட்டாங்க டியூ டு ஹெவி ரெயின். காலை எழுந்துட்டு அப்படியே இந்த நியூஸை பார்த்துட்டு தூங்கிட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி. நாங்கள் 10 மணிக்கு எழுந்தோம். ஆமாம், 10 மணிக்கு எழுந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். சுற்றிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது, அதை அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ணிட்டு இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ இன்னைக்கு கார்த்திகை தீபம் வீடியோக் தான் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங் எழுந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகி நம்ம ரெகுலர் கஸ்டமர் இட்லியே உள்ளே தள்ளியாச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னே அப்பா என்கிட்ட வந்து வா பூஜை ரூம் டெக்கார் பண்ணலாம் சொன்னார். அவர் க்ளீன் பண்ண நான் பக்கத்தில் இருந்து சூப்பர்ப்பா வேறு லெவல் பான்னு மோட்டிவேட் பண்ணுறதா என்னோட மெயின் வேலை. என் டுவெல் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வீடியோ என்னமோ அவள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது அவள் பண்ணல, எங்கள் அப்பா தான் பண்ணிட்டு இருந்தார். இவர் சும்மா டேப் போட்டி கொடுத்துட்டு இருந்தா. நான் கூட இது பூஜா ரூமா இல்லை டிஸ்கோவானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆனால் எல்லாம் செட் பண்ணி பார்த்தா வாவாக இருந்துச்சு. அப்பா ராக்ஸ் நீ ஷாக்காக தான் இருந்துச்சு. டெக்கர் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வைரல் ஃபேஸ் மாஸ்க் 3rd டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ ரிசல்ட் கேட்காதீங்க, 1 வீக் கழிச்சு சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் பார்க்க அனபெல்லாவோட தங்கச்சி மாதிரி இருப்பேன், கண்டுக்காதீங்க. கட் பண்ணால் வீட்டில் மகாபாரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ட்ரெஸ் கிடைச்சா மேட்சிங் இயரிங் கிடைக்காது. ஒரு வழியாக ஏதோ தேடி பிடிச்சி ட்ரெஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி டைம் அரௌண்ட் 3:25 ஆகுது. இப்போ சாப்பிடவே போகிறேன். நான் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தானே எழுந்தோம். இப்போ சாப்பிட போகிறோம். அப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன், சரிதா? இதெல்லாம் எடுத்திருக்கேன். அழகாக இருக்கும், ஜிமிக்கி மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஏதோ ஃப்ளவர் மாதிரி எடுத்திருக்கா. ஸோ இதுதான் நாங்கள் இன்னைக்கு போட போகிறோம். தீபாவளியோ கார்த்திகை தீபம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி டிரான்ஸ்லேஷன் ரீல்ஸ் எடுக்கலாம் பிளான் பண்ணோம். பிளான் பண்ணால் நடக்கல, ஏதோ அலப்பறதான் நடந்துச்சு. இப்படி பண்ணல பாரு. ஆடினே வந்து அப்படி பண்ணலாம். இது நான் சொல்றேன் பாரு. அம்மா விலியம்மா எப்படின்னா விலியம்னா விலியம்மா ஸோ அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் பண்ணட்டும் வேலையே. நம்ம வந்து கொஞ்சம் உட்காந்து ரெடி பண்ணுவோம். எல்லாத்தையும் வந்து ஸ்டாண்டு அதெல்லாம் வந்து எடுத்து வைப்போம். கியூட்டில் ஸோ இதில் தான் வந்து என்னோட ஆர்னமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ எதை போடலான்னு பார்க்கணும். இதுதான் போட போகிறேன். கியூட்டியாக இருக்குல்ல, இங்கே பாருங்களேன். இது மூடிக்கலாம். இதை செயின் தான் போடலான்னு நான் முடிவு பண்ணேன். போட்டு பார்ப்போமா? சரிடா. இந்த கோல்டு ஹாய் காய்ஸ், இது நல்லாவே இல்லை. ஸோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சின்ன தாமரை கண்ணில் போட்டதே நான் நார்மலாக தான் போட போகிறேன்ப்பா. எனக்கு தேவையே இல்லை. கம்மல் போதும். லூஸாக நினைப்பீங்க, லூஸுதான். நமக்கு தெரிஞ்ச மேக்கப்பை இங்கிட்ட அங்கிட்டுன்னு பூசி எப்படியோ சூப்பராக ரெடி ஆகிட்டோம். ட்ரெடிஷ்னல்னாலே பேங்கிள்ஸ் தானே கெத்து. ஒரு வழியாக ரெடி ஆகி பூஜா ரூம் பக்கம் போனால் செம்ம வைப். அப்பா டெக்கரேஷன் சக்ஸஸ். டிவியில் திருவண்ணாமலை தீபம், வீட்டில் நம்ம தீபம். சட்டு புட்டுன்னு விளக்க ஏற்றியாச்சு. மனசு ஃபுல்லாக ஹாப்பி. சாமி கும்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன். ஸ்பெஷல் ஸ்நாக்ஸில் போய் அட்டாக் பண்ணேன். வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அதிரசத்தை காணாமல் போயிடுச்சு. அது யார் எடுத்தாங்கன்னு தெரியல. வேறு யார், நம்ம வீட்டில் இருக்க குள்ள பூதம் தேவி தான். சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பெட்ரூமை வந்து பார்த்தா ஐயோன்னு இருந்துச்சு. அலங்கோலமாக இருந்துச்சு. ரூமை ரீசெட் பண்ணி பேக் டு நார்மல் டிரான்ஸ்லேஷன் போட்டு நானும் ரீசெட் ஆகிட்டேன். பேக் டு நார்மல். அட்லாஸ்ட் நம்ம வீட்டிலே கார்த்திகை தீபத்தை கம்ப்ளீட் பண்ணால் எப்படி? திருவண்ணாமலை போயிடலாமா? நெக்ஸ்ட் விளாக் இதை விட பெரிய சம்பவம் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த விளாக் திருவண்ணாமலையில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் டிடேஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா. ஓகே டிடீஸ், நம்ம அடுத்த vlogல இதே மாதிரி சூப்பராக சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பை டிடீஸ்.